அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு அக்டோபர் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த அக்டோபர் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது குரு பகவான் ரிஷபமனையில் இருக்க 9/10/2024 அதாவது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ர நிலைக்கு செல்கிறார். செவ்வாய் பகவான் மிதுனமனையில் வீற்றிருக்க இந்த அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அன்று கடகமனைக்கு பயிற்சியாகிறது. புதன் பகவான் கன்னிமனையில் ஆட்சி பலம் உச்சபலத்துடன் வலிமையாக இருக்க வருகின்ற அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி புதன் பகவான் துலாம் மனைக்கு பயிற்சியாகிறது. சூரிய பகவான் 17/10/2024 அன்று துலாம் மனைக்கு பயிற்சியாகி அங்கு நீச்ச பலத்தை அடையப் போகிறார். சனி பகவான் வக்ர நிலையில் கும்பமனையில் வீட்டிருக்க சுக்கிர பகவான் 13/10/2024 அன்று விருச்சிகமனைக்கு பயிற்சியாகிறது. இந்த ராகு பகவான் மீனமனையிலும் கேது பகவான் கன்னிமனையில் இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் 3ஆம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் பலிதமாக கூடிய ஒரு நல்ல மாதம். தைரிய வீரியங்கள் பெருகும். எதையும் துணிச்சலோடு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். வெற்றியை நோக்கி தடைப்பட்ட விஷயங்களை எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, அந்த 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் ஆட்சி பலம் உச்சபலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கார். அப்போ சகோதரர்களுக்காக ஏதாவது ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. சகோதர சகோதரி வகையில் உங்களுக்கு அந்த உறவு சார்ந்த விஷயத்தில் இருந்த அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும். ஆனால் என்ன, உங்கள் ராசியை சனி பார்ப்பது நல்லதானா? இல்லை, நல்லது இல்லை. என்ன, கொஞ்சம் பிடிவாத குணம், கோப அப்படிங்கிற தன்மையை கொடுக்கும். அதே சமயத்தில் 6ஆம் அதிபதியும் இந்த மாதம் போய் உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ 6ஆம் அதிபதிங்கிறது என்ன? கடன், நோய் எதிர்ப்பு, பகை என்று சொல்லக்கூடிய புதன் அந்த உங்கள் ராசியை பார்ப்பது நல்லதானா? நல்லதில்லை. என்ன, கடன் விஷயத்துக்குள்ள அதிகமாக போயிடக்கூடாது. எதிர்ப்பு, பகை சார்ந்த விஷயங்கள் நிச்சயம் வரும். என்ன, கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம், பிடிவாதம் இந்த தன்மைகள் இருக்க செய்யும். பதில் அதில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்யணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என சனி 11ஆம் இடத்திலிருந்து பார்த்தாலும், சனி எந்த இடத்தை பார்த்தாலும் அந்த இடத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை தேவை என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறார். ஆனால் அதே இந்த 13ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 13ஆம் தேதி 8ஆம் இடத்துல போய் அமருகிறார். அப்ப 8ஆம் இடத்தில் போய் அமர்ந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்ப்பதும் குருவினுடைய பார்வை பெற்றுவதும் உங்களுக்கு தனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. என தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதத்தில் இருக்கு. அப்ப தனம் பெருகக்கூடிய தன்மை, குடும்பத்தில் சுப காரியங்களை செய்யக்கூடிய தன்மை இந்த அக்டோபர் மாதம் பிற்பகுதியில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தரும். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகலை, திருமணம் தடை ஏற்படுகிறது, குடும்பத்தில் ஒரு உறவு சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, நண்பர்களால் சில வகையான கசப்புணர்வுகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான தன்மையில் இருந்தவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. உங்கள் வாக்குஸ்தானம் பலப்படக்கூடிய தன்மையும் இருக்கு. ஆனால் என்ன, குரு பகவானும் இந்த மாதம் வக்ர நிலைக்கு செல்கிறார். அதாவது இந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ர நிலையில் இருக்கும்போது இதுவரைக்கும் காசே சேமிக்க முடியல, எல்லா விஷயத்திலும்
மட்டும் செலவாகி கொண்டிருக்கிறது, தனம் சிறப்பாக இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத விதத்தில் ஒரு நல்ல தன லாபங்களை பெற்றுத்தரக்கூடிய அம்சம் இருக்கிறது. சொல்லிக் கொடுத்தல் போதனைகள் செய்வது இந்த மாதிரியான துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் 4ஆம் அதிபதி, அதாவது சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இந்த மாதம் இருக்குன்னா, இந்த 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த மாத தொடக்கத்தில் 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார், தனக்கு 3ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ கடன் வாங்கி ஒரு வீடு அமைக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு. அப்போ சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயலாற்ற வேண்டும். அதை இந்த மாதத்தினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் 4ஆம் இடத்துக்கு வந்து அமருகிறார். அப்போ என்ன, நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள், அதாவது ஒரு விவசாய நிலத்தை வாங்கணும், அதாவது விவசாயம் பண்ணணும் என்கின்ற ஆர்வம் இருக்கும். அதில் புதிய யுக்திகளை கடைபிடிக்கக்கூடிய தன்மை விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பவர்கள் இந்த மாத இறுதியில் கணிசமான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கு. ஆனால் ஒரே விஷயம், சூரியன் நீச்சம் அடையக்கூடிய ஒரு மாதம். அதாவது இந்த மாதம் 17ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 17ஆம் தேதி அன்று சூரிய பகவான் துலாமனையில் வந்து நீச்சம் அடைகிறார். 5க்குரியவன் நீச்சம், 5ஆம் இடத்தை சனியின் பார்வை இருக்கு. அப்போ என்ன, தகப்பன் நீச்சம் அப்படின்னா என்ன, தகப்பன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை இருக்கணும். தகப்பனோட ஒரு சுமூக உறவு மேம்படுத்தி கொள்ள வேண்டும். சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது. பாகப்பிரிவினை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைக்கு போகக்கூடாது இந்த மாதம் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மேசராசி அன்பர்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பதவி சார்ந்த விஷயங்கள், அதாவது அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்ங்கிறது இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும். அதாவது கொஞ்சம் டிராவலிங் இருக்கும், ஒரு மாதிரியான கடினமான உழைப்பு போட வேண்டிய தன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னா, 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். 7ஆம் அதிபதி வலிமையா இருக்கு. மாதத்தினுடைய பிற்பகுதியில் 8ல போயிருக்கார். 7க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கு, குருவினுடைய பார்வை இருக்கு. அப்போ 8ஆம் இடத்தில் வந்து அமரக்கூடிய சுக்கிரன் திடீர் திருமண வாய்ப்பை தரக்கூடிய அமைப்பு இருக்கும். யாராவது வந்து பெண் பார்த்துட்டு போனாங்க அல்லது மாப்பிள்ளை பார்த்துட்டு போனாங்க, அதாவது இந்த மாதிரி பார்த்துட்டு போய் ஒரு சொல்யூஷன் கொடுக்காமல் இழுத்தடித்து கொண்டு நிலுவையில் இருந்த சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பிற்பகுதியில் திடீரென்று ஃபிக்ஸ் ஆகி ஒரு நிச்சயதார்த்தம் செல்லக்கூடிய அளவுக்கு சென்று விடும். அப்போ திடீர் வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மேசராசி என்பர்களுக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, குரு அப்படிங்கிறது குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு. களத்திர காரகனான சுக்கிரனை பார்க்கிறார். அப்போ என்ன, ஒரு நல்ல அமைப்பு, திருமணம் செய்யக்கூடிய சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக நிச்சயமாக இந்த மேசராசினருக்கு அமையும். பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது நல்ல அமைப்பு தான். அப்போ இதுவரைக்கும் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கலை என்று இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பவர்களுக்கு பாக்கியம் வேகமாக சுறுசுறுப்பாக கிடைக்க தனபாக்கியம் கிடைக்கும், அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய பேரு நிச்சயமாக உண்டு. அதே சமயத்தில் இந்த ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இழுத்தடித்து கொண்டிருந்தது, டல்லாக இருந்தது, ஒரு கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி இருந்தவர்களுக்கு கண்டுபிடிப்பு, இதிலெல்லாம் ஒரு தொய்வாக இருந்த இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் சுறுசுறுப்பாக, அதாவது ஒரு தைரிய வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல மாதம். குரு பகவானுடைய பார்வை 10ஆம் இடத்தின் மீது பதிகிறது. தொழிலில் ஒரு மாற்றமே கிடைக்கல, ஒரு வேலை அப்படியே போயிட்டு இருக்கு, ஒரு மந்தமாக போயிட்டு இருக்கு, ஒரு மாறணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனால் மாற மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரியான நிலை கொண்ட உங்களுக்கு இந்த மாற்றம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். எந்த மாற்றத்தை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குரு 10ஆம் இடத்தை பார்க்கும்போது 10ல் ஒரு மாற்றம், 10க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பாக இருக்கின்ற காரணத்தால் திடீர் இடமாற்றம், பதவி உயர்வு, இந்த மாதிரியான தன்மைகள் ஒரு சிலருக்கு அமையக்கூடிய தன்மை. வெளிநாட்டு யோகம் என்பது நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஏன்னா குரு 8ஆம் இடத்தை பார்க்குறார்.
8ஆம் இடத்தை பார்த்தாலே உங்கள் ஊரை விட்டு வெளியே நிறுத்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்துருச்சு. நான் வேலை தேடிட்டே இருக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்கவே மாட்டேங்குது, 2 மாதம் முயற்சி எடுக்கிறேன், ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகலை அப்படின்னு இருக்கிறவங்க நிச்சயமாக நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். வெளிநாடு அதர் ஸ்டேட்டில் அப்ளை பண்ணி பாருங்கள். இமீடியட்டாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும், இமீடியட்டாக உங்களுக்கு ஜாப் கிடைக்குங்கிறது தான் அமைப்பு. ராகு 12ல் இருக்கார், குருவினுடைய வீட்டில் இருக்கார். நிச்சயமாக ராகும் அதற்கு உங்களுக்கு துணை புரிகிறது, வெளிநாட்டில் போய் வேலை செய்வதற்கு என்கின்ற அமைப்பில். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடிய, அதில் ஒரு எழுச்சியை கொடுக்கக்கூடிய, ஒரு பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த மேசராசினருக்கு அமையும். உணவு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், இந்த ஹோட்டல் நிர்வகித்து கொண்டிருப்பவர்கள், அதே மாதிரி துணிக்கடை வைத்து கொண்டிருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாதமாக அமையும். சட்டத்துறை, நிதித்துறை, நீதித்துறையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் உங்களுடைய குல தெய்வம் எங்கே இருக்கிறதோ அந்த குல தெய்வத்துக்கு அமாவாசை என்று சென்று வழிபடும் போது நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை வழிபடும் போது உங்கள் மனதில் என்னென்ன குழப்பங்கள் இருக்கிறதோ அந்த குழப்பத்துக்கு விடை கொடுக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த அக்டோபர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் வேறுபடும், தசாபுத்திகள் வேறுபடும், அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும். இந்த கோச்சார பலன்களை கண்டினியூஸியாக ஒரு 3 மாதம் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பொருந்தி வரல அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் 6, 8, 12ஆம் அதிபதியினுடைய தொடர்பில் இருக்கும். உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல சனி செவ்வாய் இணைவு பெற்று ராகுவோடு கூடி இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு சனி திசையோ செவ்வாய் திசையோ ராகு திசையோ அல்லது அதனுடைய புத்திகள் நடக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம், ப்ரெஷர் நிச்சயமாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த அமைப்பில் இருக்கார், எத்தனை டிகிரியில் இருக்கார், கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்குது, இப்போ நடப்பு தசாபுத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன படிப்பு படித்தால் நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நமக்கு இடமாற்றம் கிடைக்கும், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், திருமணமே ஆக மாட்டேங்குது, எப்போ தான் நமக்கு திருமணம் ஆகும், குழந்தை பாக்கியம் தள்ளி போய் கொண்டிருக்கிறது, எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போதான் நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது, இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.